இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தால பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நேற்று 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணிக்கு இருக்குது தெரியும்? நிறைய பேருக்கு அந்த ஒரு ஜபம் இருக்குதுன்றது என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் மறந்து போச்சு. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது பணம் மாத்திரம் அல்ல, நம்முடைய நேரத்தையும் தேவனுக்கு முதல் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை சரியாக கணக்கு பார்த்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் நினைக்கிறோம் கர்த்தருக்கு பணம் கொடுக்கிறோம், மகன் வாங்க கொடுக்கிறோம், முதன்மையா ரொம்ப நல்ல விஷயம். எல்லாவற்றிலும் நாம் முதல் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். மாதத்துல முதல் நாள் நம்ம யாருக்கு வந்து யார் சமூகத்துல வரணும்? கர்த்தர் சமூகத்துல வரணும். ஒவ்வொரு நாளும் காலை முதல் நாள் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாள்லயும் நம்ம கர்த்தரை நோக்கி செவித்து அவருக்கு நாம் நேரத்தை கொடுத்து அவரை மகிமைப்படுத்துவோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறது இவன். திங்க குட்டிகள் காட்சியிலிருந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் யாருக்கு நன்மை கூறப்படாது? கர்த்தர் தேடுறவங்க வீட்லயே மாத்தான போல இருப்பாங்க. ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, செஞ்ச வேலையே திருப்பி செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்க பேர் தான் மாத்தாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணா தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டார். அப்போ மாத்தாளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சாப்பிடுவாரோ, அவரோடு கூட வருகிற 12 சீசர்கள் என்ன சாப்பிடுவாங்களோ, அவரோடு கூட வருகிற கூட்டத்துக்கு வருகிற ஜனங்கள் என்ன சாப்பிடுவாங்க, அதையே யோசனை பண்ணி கிச்சன்லயே இருந்தாங்க. மரியாள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல இயேசு வந்தவுடன் அவர் பாதத்துல வந்து உட்கார்ந்து அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்டார்கள். மாத்தாள் ஓடி வந்து இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, ஐயரே, நான் இவ்வளவு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டேனே, உனக்கு கவலை இல்லையா? மரியாதை இங்க சோம்பேறியா உங்க கால் கீழே உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றுதான். என்ன சொன்னாரு? தேவையானது ஒன்று. மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கு எது? ஆண்டவரை தேடுறதுதாங்க நல்ல பங்கு. அவருக்கு முதல் இடம் கொடுக்கிறதுதான் நல்ல பங்கு. இன்னைக்கு வீட்டு வேலையே செஞ்சுட்டு வருஷத்துக்கு 365 நாள் செஞ்ச வேலைதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுலயே ஒரு சிலர் என்ன ஆயிடுறாங்க? திருப்தி அடைஞ்சிடுறாங்க. கர்த்தருக்கு நேரத்தையும் நாட்களையும் கொடுக்கிறது கிடையாது. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிறார். நீங்க ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுங்கள். மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் சமூகத்துல வாங்க, வாரத்துல முதல் நாள் ஆண்டவர் சமூகத்துல வாங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல நீங்க முதல் நேரத்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக அவர் சமூகத்தில் கொண்டிருக்கிறது? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 130ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எங்கிருந்து கூப்பிடுறாரா? ஆழங்களில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்றாரு? எங்கிருந்து கூப்பிடுறாரு ஆண்டவரை? ஆழத்திலிருந்து கூப்பிடுறாரா? நான் கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆழம் என்றால் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை. ஆழம் என்றால் என்ன? ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டா என்ன பண்ண முடியாது. ஒரு கடல்ல குளிக்க போறவங்க ஆழத்துக்கு போயிட்டாங்க, நீச்சல் தெரியாதவர்களுக்கு, அல்லது ஒரு குளத்திலேயோ ஏரியிலோ குளிப்பவர்கள், ஒரு கிணற்றிலே குளிப்பவர்கள் ஆழத்துல போய் குளிச்சுட்டா அவங்களுக்கு நீச்சல் தெரியும், அவங்களை என்ன பண்ண முடியாது, யாராலையும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, நீங்க கரையிலே குளிங்க, ஆழத்துக்கு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. எங்க போகாதீங்க? ஆழத்துக்கு போகாதீங்க. தாவீது இப்படியா சொல்றாரு, ஆழங்களில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்.
இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஆழங்களில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் அந்த ஆழத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார், உன்னை விடுவிப்பார். உனக்கு விடுதலை கொடுப்பார்.